பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள் இவ்வாறாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்ட பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சாரப்பணியுமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நேற்றைய தினத்தில் கூட ஒரு அம்மா எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க கண்ணீரோடு வேதனையோடு கூட என்னோடு பேசினாங்க. பாஸ்டர், என்னுடைய மகன் ஜெபிப்பதில்லை, பைபிள் வாசிக்கிறதில்லை, ஜெபத்தில் இருக்கிறதில்லை, எங்களுடைய சொல் பேச்சு கேட்பதில்லை, என்ன பேசினாலும் எதிர்த்து நிற்கிறான் என்று. அன்பு வாலிப மகனே, மகளே, உன் தாய் தகப்பனுடைய போதகத்தை கேட்டு கர்த்தருக்கு பிரியமான மகனாய் நடந்து கொள். இந்த உலகம் பொல்லாத உலகமாய் இருக்கிறது. நம்மளை சுற்றிலும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புகளை எண்ணிப்பார். யாராவது ஒருவர் சர்ச்சைக்கு போகலாம், நல்ல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்களா? இல்லை. எல்லாம் போத வஸ்துகளுக்கு அடிமையாக்குவதற்கு தான் பிசாசானவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆகையால உன் தாயும் தகப்பனுடைய போதகத்தை கேள். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பைபிள் வாசி, ஜெபி. உன் வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயமாகவே மாற்றுவார். ஜெயம் கொடுக்கிறவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.